Hello students, I welcome you all for next section. So chapter 11 we are going to discuss now. The topic is functions. I already discussed about a few things about what is a function. The function can be split into a different segments of the particular program, a large program. It can be able to process very easily. So that's why we can able to use some functions. So functions has two types. One is built-in functions, other one is called as user-defined functions. Now we are going to discuss only a built-in functions. Okay, in next session we are going to discuss about this user-defined function. So up to this you have to learn for your exam, December monthly exam. So let's see what are all the built-in functions. The built-in functions also called as library functions. So what is the other name of built-in functions? Which is also called as library functions. We can able to say library functions or otherwise called as built-in functions. ஸோ எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனு கண்டுபிடிக்கிறது, ஒரு நேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் வந்துச்சுனாலே அது வந்து ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லலாம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸும் அப்படி தான் இருக்கும். நம்மளே ஒரு நேம் கொடுக்கறது. யூசர் டிஃபைன் மீன்ஸ் நம்மளே ஒரு பேர் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட், இது பக்கத்தில் ஓப்பன் பராந்தசிஸ் அண்ட் க்ளோஸ் பராந்தசிஸ் கொடுக்கலாம். இல்லை ஆட் எனக்கு பிடிக்கல, நான் நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ளஸ்ன்ற ஒரு வேர்டு போட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனாக அதை நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இல்லை அதுவும் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அடிஷன், ஆட் பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா ஐ வில் கிவ் அடிஷன். இதெல்லாம் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணக்கூடிய நேம்ஸ். ஸோ யூசர் ஹேஸ் டு கிவ் த ஃபங்க்ஷன் நேம் விச் இஸ் கால்ட் அஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். பட் இன் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் வி நெவர் சேஞ்ச் த நேம்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் வந்து இதில் வரக்கூடிய நேம்ஸ் எதுவுமே நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் C++ ஆர் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் library functions. It automatically, when this particular software is created, all the built-in functions are updated in that particular C++. Okay, let's see the first type. Get character, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா get CHRனு இருக்கு, which is called as a get character. Put character, gets function, puts function. இது நாலுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி நம்ம வந்து சி அவுட் அப்படின்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறோம், அதே மாதிரி சி இன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக, இதுக்கு ஈக்குவலான ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே சி அவுட் சி இனுக்கு ஈக்குவலான ஃபங்க்ஷன்ஸ். இது ஆப்ஜெக்ட்ஸாக நம்ம ரெஃபர் பண்ணுறோம், பட் இது வந்து ஃபங்க்ஷன்ஸாக இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கெட் கேரக்டர், புட் கேரக்டர், கெட்ஸ் அண்ட் புட்ஸ், ஆல் these functions are called as standard input functions. இந்த input functions நம்ம ப்ரோக்ராமில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு ஸ்பெஷலான ஒரு ஹெடர் ஃபைலை நம்ம மென்ஷன் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் studio.h stdio.h அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஓகே, ஸ்டாண்டர்ட் std மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இது எங்கே மென்ஷன் பண்ணணும்னா எப்போவும் நம்ம வந்து ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் கொடுப்போம், அதுக்கப்புறம் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் கொடுப்போம். அதுக்கப்புறமா இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் கொண்டு வரதுனால யூ ஹாவ் டு மென்ஷன் திஸ் ஹெடர் ஃபைல் இன் அ ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் கேர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னோட ஹெடர் ஃபைல் வந்து என்னென்னு கொடுக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வர்றதுனால, ஸோ கெட் கேரக்டர் ஃபங்க்ஷன் வர்றதுனால, ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமுக்கு கீழே என்ன கொடுக்கணும் நம்ம ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. std மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனும் வந்துச்சு என்னோட ப்ரோக்ராமில், இந்த 4 ஃபங்க்ஷனும் வருது அப்படின்னு சொன்னாக்கா யூ ஹாவ் டு மென்ஷன் திஸ் ஹெடர் ஃபைல், யூ ஹாவ் டு மென்ஷன் த ஹெடர் ஃபைல் இன் அ ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கெட் கேர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் we are going to discuss the get care function என்னன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் வந்து எப்போவுமே நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஒரு கேரக்டர் டைப் பண்ண போகிறோம் கீபோர்டில் இருந்து. மேபி த டைப் ஆஃப் அ கேரக்டர் இஸ் டி. இது வந்து ஒரு அவுட்புட் வேல்யூஸு. ஸோ டைப் த கேரக்டர்னு ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அப்போ நான் வந்து என்னோட கீபோர்ட்லேருந்து கேரக்டர் டி அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா ஸோ தட் வில் பி கெட் இன் த வேரியபிள் கால்டு CH.
ஓகேவா? ஸோ அதை நான் வந்து எதில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் கேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் மூலயமா நான் வாங்கிக்கிறேன். பிகாஸ் சிஹெச் இஸ் ஈக்குவல் டு கெட் ஃபங்க்ஷன், கெட் கேர் ஃபங்க்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த இன்புட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ என்டர் த கேரக்டர் இஸ் டி. அப்போ நான் என்ன கீபோர்ட்லேருந்து என்ன லெட்டர் வாங்கணும் அது அப்படியே எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ புட் கேர். இப்போ நான் கெட் வாங்கியாச்சு, அது அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேரியபிள் அது ஸ்டோர் ஆகிறதுனால புட் கேர் ஆஃப் சிஹெச். இப்போ புட் கேர் ஆஃப் சிஹெச்சில் என்ன இருக்கும், கெட் சிஹெச்ன்ற வேரியபிளை நம்ம புட் கேர்க்குள்ளே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இட் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளேஸ் த வேல்யூ வாட் எவர் வி கேன் என்டர் ஃப்ரம் த கீபோர்ட். அப்போ டி அப்படின்னு காமிக்குது. ஸோ கெட்டுனா இன்புட்டை வாங்குறது, புட்டுனா அவுட்புட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறது. இப்போ கெட் கேரில் நான் டீன்னு வாங்குறது சிஹெச்சில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அதை நான் புட் கேர் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த கேரக்டர் புட் கேர் ஆஃப் சிஹெச்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் டிஸ்பிளேஸ் ஆஸ் அ டி. இது வந்து கெட் கேர் அண்ட் புட் கேர் பார்த்தீங்கன்னா இட் வில் ஏபிள் டு டேக் ஒன்லி சிங்கிள் லெட்டர். இது எது எடுக்கும், வேல்யூ எது எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்ம வந்து கெட் கேர் புட் கேரில் இன்புட்டாக வாங்க முடியும், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கெட் கேர் புட் கேர் போயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக தான் நம்ம வாங்க முடியும். இப்போ டி, ஏ, எக்ஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் வாங்கி இது கெட்டுனா வாங்குறது, புட்டுனா புட் கேர்னா அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுது. இப்போ கெட்ஸ் அண்ட் புட்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் கெட்ஸ் அண்ட் புட்ஸ் வரதுனால நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல்ஸ். இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் தி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரிங் பை த வேரியபிள். இது வந்து கெட்ஸுன்றது ஒரு வார்த்தையாகவே வாங்கிக்கும், ஒரு ஸ்ட்ரிங்காகவே அது வாங்கிக்கும். இப்போ பாருங்கள் இதில் ஸோ கேரக்டர் ஆஃப் 50 இது வந்து அரே டிக்ளரேஷன்னு சொல்லுவோம் நம்ம. இது மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா str வேரியபிளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் நான் மெமரி லொக்கேஷனில் வேல்யூ ஸ்டோர் பண்ணான்னா 1 to 50 வேரியபிள் வரைக்கும் நான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். 50 மெமரி லொக்கேஷனை ரிசர்வ் பண்ண வைக்கிறோம். இப்போ கேரக்டர் எஸ்டிஆர்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம். ஸோ ப்ராக்கெட்டில் இது வந்து அரே நம்ம சொல்லுவோம். ப்ராக்கெட்டில் வந்து இந்த மாதிரி 15 நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மெமரி லொக்கேஷன் எவ்வளோ வரைக்கும் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 50 மெமரி லொக்கேஷனை ஆக்குபை பண்ணும். ஏபிள் டு ஸ்டோர் த வேரியபிள்ஸ், ஏதோ ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்போது என்டர் த ஸ்ட்ரிங். அதை நான் எதில் வாங்கிக்கிறேன், என்னோட வேரியபிள் எதுனா ஸ்ட்ரிங்கில் நான் வாங்கிக்கிறேன், கெட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுக்கும்போது 50 மெமரி லொக்கேஷனை நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒவ்வொரு லெட்டர் வந்து ஸ்டோர் ஆகும். COMPUTER, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SCIENCன்னு அது மாதிரி அந்த மெமரி 50 லொக்கேஷன் இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸை ஈஸியாக நம்ம அந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ கெட்ஸுன்றதை நான் இன்புட்டாக வாங்கிக்கிறேன். யூ என்டர்ட் என்ன நான் கீபோர்ட்லேருந்து என்டர் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் புட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ என்டர்ட் ஆஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்ட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது நாலுமே என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். நவ் வி கேன் ஏபிள் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் இது 4 பார்த்துட்டோம். இப்போ அடுத்த டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். இதில் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஈஸ் ஆல்ஃபா நியூமரிக், ஈஸ் ஆல்ஃபா, ஈஸ் டிஜிட், ஈஸ் லோயர், அப்பர், டூ லோயர். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணனா என்னோட ஹெடர் ஃபைலில் ctype.h அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ கேரக்டர் டைப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸ் ஆல்ஃபா நியூமரிக். ஈஸ் ஆல்ஃபா நியூமரிக்குன்ட்டு நம்ம ஃபுல்லாக எழுத முடியாது, பிகாஸ் இது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன், இன்பில்டட் ஃபங்க்ஷன். is al means alpha, நியூமரிக்கு NUM. ஸோ இட் இஸ் அ ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். இது என்ன செக் பண்ணோம், வெதர் ஆல்ஃபா நியூமரிக் ஆர் நாட். ஆல்ஃபபெட்டிக்கும் நியூமரிக்கும் சேர்ந்து இருக்கா இல்லையா, என்னோட இன்புட்டில் ஆல்ஃபபெட்டிக்கும் இருக்கணும், நியூமரிக் வேல்யூவும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா நியூமரிக். இல்லைன்னு சொன்னாக்கா இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபா நியூமரிக். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு சின்டாக்ஸ் பார்ப்போம். இதுக்கு சின்டாக்ஸ்னால் வேரியபிள் இருக்குது, கேரக்டர் சின்னு நம்ம ஃபங்க்ஷன் பேராமீட்டரில் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட் ஆல்ஃபா நியூமரிக் ஆஃப் கேரக்டர் சி. ஸோ லெட்ஸ் see the example. int r is equal to is alpha numeric 5. அப்போ இன்டீஜரில் நான் வந்து ஆல்ஃபா நியூமரிக் 5ன்னு வாங்குறேன். ஸோ இட் இஸ் ஆல்ஃபா நியூமரிக் 5ன்றது வெறும் நம்பர் மட்டும்தான். ஸோ இட் ரிஜெக்ட்ஸ் த பர்டிகுலர் வேல்யூ. ஸோ இன் த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் below assigned as a 0 to variable n. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ த கிவன் கேரக்டர் நெய்தர் அன் ஆல்ஃபபெட் ஆர் நார் அ டிஜிட். இப்போ ஒன்று ஆல்ஃபபெட்டிக்காகவும் இருக்கணும், இல்லை டிஜிட்டாகவும் இருக்கணும். பட் ரெண்டுமே இல்லைனா ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி ரெப்ரசன்ட் த வேல்யூ ஆஸ் 0.
எனக்கு கரெக்டாக ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்ததுன்னா 1ன்னு காமிக்கும். அப்படி இல்லைன்னா இட் வில் அசைன் ஆஸ் த வேரியபிள் வேல்யூ ஆஸ் 0. ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இதில் கெட் கேரக்டர் வாங்குகிறோம். இது வந்து இப்போ ஆல்ஃபா நியூமரிக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம் ஆர்ன்ற வேரியபிளில். ஸோ இஃப் யூ கெட் சம் வேரியபிள் ஃப்ரம் ஆல்ஃபா நியூமரிக் தட் வில் பி ஸ்டோர்ட் இன் த வேரியபிள் கால்ட் அஸ் ஆர். இப்போ நான் வந்து ஒரு கேரக்டரை நான் டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கேரக்டர் டைப் பண்ணுறேன்னா ஏ. எஸ். ஸோ இட் இஸ் அ ஆல்ஃபபெட். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ ஆஸ் 1. இல்லை ஆல்ஃபபெட்டும் இல்லை நியூமரிக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி டேர்ன்ட் அஸ் 0. ஒன்று ஆல்ஃபபெட்டிக்காக இருக்கணும், இல்லைன்னா நம்பராக இருக்கணும். அது ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா வேல்யூ அவுட்புட்டில் 0 அப்படின்னு காமிக்கும். ஸோ த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த இஸ் ஆல்ஃபாவா, அதாவது என்ன ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும். ஸோ இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ ஆஸ் 1 இஃப் த கேரக்டர் இஸ் ஆல்ஃபபெட். இல்லை ஆல்ஃபபெட் இல்லாமல் நம்பரோ சிம்பிள்ஸ் ஏதோ கொடுத்தோம்னாலும் என்ன ஆகிடும் அது. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளேஸ் அஸ் த வேல்யூ ஆஸ் 0. இப்போ இதில் பாருங்கள் இஸ் ஆல்ஃபா ஆஃப் 3. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கண்டிஷன் வந்து 0 ஆகிடும். ஸோ இஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ. ஸோ இது வந்து ட்ரூனா இட் வில் டிஸ்பிளே ஆஸ் 1. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்டது கேரக்டர் ஏ. ஸோ இட் இஸ் அன் ஆல்ஃபபெட். இஸ் ஆல்ஃபாவில் நம்ம செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேஸ் அவுட்புட் அஸ் 1. இல்லை நம்ம வேறு எதாவது நம்பரை டிஸ்பிளே பண்ணணும், இட் ஆட்டோமேட்டிக் ப்ரொடியூஸ் அஸ் 0. அதே ஃபங்க்ஷன் தான் அடுத்ததோ ஈஸ் டிஜிட். இப்போ ஈஸ் டிஜிட்னா நீ இன்புட் வந்து டிஜிட் நம்பரில் தான் கொடுக்கணும். அப்போ கேரக்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0ன்னு காமிக்கும். ஸோ இங்கே நம்ம ஈஸ் டிஜிட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஈஸ் டிஜிட் ஆஃப் கேரக்டர். ஸோ இப்போ பாருங்கள் நான் 3 அப்படின்னு கொடுக்குறேன். 3 இஸ் அ டிஜிட். ஸோ இட் டிஸ்பிளேஸ் த அவுட்புட் அஸ் 1. இல்லை நான் ஏதாவது ஆல்ஃபபெட் அப்படி கொடுத்தேன்னா ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளேஸ் த வேல்யூ அஸ் 0. இப்போ ஈஸ் டிஜிட்னு அர்த்தம் டிஜிட் தான் நம்ம கொடுக்கணும், நம்பர் தான் கொடுக்கணும். ஆல்ஃபபெட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0ன்னு இவாலுவேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இஸ் லோயர். அதாவது லோயர் மீன்ஸ் லோயர் கேஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் ஆர் நாட். அப்போ என்னோட இன்புட் கொடுக்குற இன்புட் எல்லாமே லோயர் கேரக்டராக இருக்கணும். ஈஸ் லோயர் மீன்ஸ் என்னோட இன்புட் வந்து லோயர் கேஸாக இருக்கணும். ஸோ லுக் அட் திஸ் பர்டிகுலர் இன்புட். இப்போ என் இஸ் அ லோயர் கேஸ் ஆல்ஃபபெட். அதில் வந்து சிஹெச்சில் நம்ம டிக்ளேர் பண்ணோம். அதை வந்து ஈஸ் லோயரில் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ஈஸ் லோயர் ஆஃப் சிஹெச். எஸ், சிஹெச்சில் வந்து வேல்யூ எப்படி இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்குது. இப்போ ஸ்மால் லெட்டர்ஸாக இருந்ததுன்னா ஸோ இட் வில் பி டிஸ்பிளேஸ் ஆஸ் வேல்யூ ஆஸ் என். இப்போ இதிலே பாருங்கள் ஈஸ் லோயரில் கேபிட்டல் லெட்டர் பி நான் கொடுக்குறேன். அப்போ என்ன அசைன் ஆகிடுது. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி டிஸ்பிளேஸ் ஆஸ் 0. அதே மாதிரி தான் ஈஸ் அப்பரும். ஈஸ் அப்பரா அப்பர் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கா, அப்பர் கேஸ் கொடுக்குறோன்னா ஸோ இட் வில் பி அ ட்ரூ. அதாவது ட்ரூ மீன்ஸ் 1ன்னு ஆன்சர் எடுக்கும். இல்லை இப்போ வந்து இது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, அப்பர் கேஸ் கிடையாது, ஈஸ் அப்பர் கேஸ் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் ரிட்டர்ன்ஸ் அஸ் அ ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன அவுட்புட்டில் காமிக்கணும், 0 அப்படின்னு காமிக்கும். இப்போ வந்து ஈஸ் லோயர் ஈஸ் அப்பரில் வந்து 0 1 அப்படின்னு நமக்கு காமிக்கும். இதுலேயே ஆப்போசிட்டாக இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 2 அப்பர். இப்போ 2 அப்பர்னா நீ ஸ்மாலர் கேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்பர் கேஸை மாற்றி காமிக்கும், 0 1ன்னு காமிக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் த கேரக்டர் ஆஸ் அ அப்பர் கேஸ். Let's see the 2 upper. இதோட definition பார்த்தீங்கன்னா, so this function used to convert the given character into upper case. நம்ம ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்தோன்னா அது அப்பர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும். என்ன ஃப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனு, 2 அப்பர் அப்படின்ற இருக்க ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம்பிளில் கேரக்டர் சிஹெச் சியில் வந்து எனக்கு 2 அப்பராக செக் பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறேன் 2 அப்பர்ன்ற ஃபங்க்ஷனில் ஐ வில் கிவ் யூ த ஸ்மால் லெட்டர் கே. அப்போ அவுட்புட்டில் அது என்ன எடுத்துக்கும், அவுட்புட்டில் என்ன அது பிரிண்ட் ஆகும்னா இட் வில் பிரிண்ட் த பர்டிகுலர் கேரக்டர் அஸ் இன் அ கேபிட்டல் லெட்டர். இப்போ நான் வந்து ஸ்மால் பி, இப்போ வந்து கேபிட்டல் பிஏ கொடுத்தா இட் ஷோஸ் கேபிட்டல் பி இட் செல்ஃப். இது வந்து ஸ்மால் லெட்டரை மட்டும்தான் மாற்றுமே தவிர கேபிட்டல் லெட்டர் கொடுக்கறது கேபிட்டல் லெட்டராகவே தான் இருக்கும். இங்கே வந்து நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்ததுனால கேப்ஸில் எனக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கும். இங்கே பாருங்கள் 2 அப்பர் கேப்ஸ்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ இட் டிஸ்பிளேஸ் த ரிசல்ட் ஆஸ் கேபிட்டல் பி இட் செல்ஃப். ஓகேவா? ஸோ 2 அப்பர். இதே மாதிரி தான் 2 லோயர். 2 லோயர் எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும், லோயர் ஃபங்க்ஷன்னா நீங்கள் அப்பர் கேஸில் இன்புட்டை கொடுக்கணும். அப்போ அது லோயர் கேஸ்க்கு அவுட்புட்டில் மாற்றி காமிக்கும். ஸோ லுக் அட் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ 2 லோயர். இப்போ நான் கேப்ஸில் கொடுக்குறேன். அப்போ அப்பர் கேஸில் நான் இன்புட்டை கொடுக்குறேன், பட் இட் டிஸ்பிளேஸ் தி ஸ்மால் லெட்டர். அதே மாதிரி தான் நீ ஸ்மால் லெட்டரில் கொடுக்கறது ஸ்மால் லெட்டராகவே தான் காமிக்கும். கேப்ஸில் கொடுத்தா மட்டும்தான் ஸ்மால் லெட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும். பிகாஸ் அ ஃபங்க்ஷன் நேம் இஸ் 2 லோயர். ஸோ இது வரைக்கும் நம்ம கேரக்டர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. நவ் யூ ஆர் கோயிங் டு see a string manipulation function. Students, now we are going to see string manipulation function. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 different types of functions பார்க்க போகிறோம்.
ஸ்ட்ரிங் காப்பி strcpyனா ஸ்ட்ரிங் காப்பின்னு அர்த்தம். strlen அப்படின்னா ஸ்ட்ரிங் லெங்க்த்னு அர்த்தம். ஸ்ட்ரிங் கம்பேரிசன் cmpனா கம்பேரிசன் ஆஃப் டூ கிவன் ஸ்ட்ரிங்ஸ், கம்பேரிசன் பண்ணுறது. catனா கன்கார்டினேஷன், அதாவது ஜாயினிங் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ், ஜாயின் பண்ணுறது கன்கார்டினேஷன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் லோயர், ஸ்ட்ரிங் அப்பர். ஓகே, ஒன் மோர் இஸ் தேர். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்பர், string upper function. So there are 6 different types of functions which is called as string manipulations. இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். First string copy. இதோட function name பார்த்தீங்கன்னா strcpy which is called as a string copy. ஒரு பர்டிகுலர் வேரியபிள்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் வேரியபிளுக்கு நான் வேரியபிள் வேல்யூவை காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் காப்பி, டார்கெட் ஸ்ட்ரிங் கமா சோர்ஸ் ஸ்ட்ரிங். சோர்ஸில் தான் எப்போவுமே என்னோடய வேல்யூ இருக்கும். அப்போ சோர்ஸில் இருக்கிறது தான் எதில் காப்பி ஆகும்னா டார்கெட். எப்போவுமே நிறைய பேர் மாற்றி எழுதுவீங்க, சோர்ஸ் எங்கே போட்டுட்டு டார்கெட் ஸ்ட்ரிங்கை எங்கே போடுவீங்க. அப்படி போடக்கூடாது. டார்கெட் ஸ்ட்ரிங்கு தான் ஃபஸ்ட்டு வரணும். எதில் நான் காப்பி பண்ண போகிறனோ அந்த வேரியபிளை ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எதில் ஆல்ரெடி வேல்யூ இருக்கோ அதை செகண்ட் பொசிஷனில் தான் நம்ம கொடுக்கணும். கமாக்கு அப்புறம் அது கொடுக்கணும். ஸோ சோர்ஸில் இருக்கிறது தான் எங்கே காப்பி ஆகும்னா டார்கெட்டில் காப்பி ஆகும். இப்போ பாருங்கள், என்னோடய சோர்ஸ் வேல்யூ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்கேன். டார்கெட் வேரியபிளில் டார்கெட்டுன்னு சில வேல்யூ அதில் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். என்னோட வேரியபிள் என்னது, இதில் தான் டார்கெட்டில் தான் எனக்கு காப்பி ஆகணும். ஆனால் ஏற்கனவே டார்கெட்டில் வேரியபிள் வேல்யூ என்ன இருக்குது, டார்கெட்னே இருக்குது. இப்போ சோர்ஸில் இருக்கிறது தான் டார்கெட்டில் காப்பி ஆகும். அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டார்கெட் வந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிட்டு சோர்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, சோர்ஸில் என்ன வேல்யூக்குன்னா கம்ப்யூட்டர் சைஸ்ன்னு இருக்குது. ஸோ சோர்ஸ் வேல்யூ வில் காப்பி இன் அ டார்கெட் வேரியபிள். அப்போ டார்கெட்லேயே என்னென்ன காப்பி ஆகிடும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு காப்பி ஆகிடும். இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து எரேஸ் ஆகிடும். எரேஸ் ஆகிட்டு ரிமூவ் ஆகிட்டு ஸோ சோர்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ தட் வில் பி காப்பி டவுன் இன் அ டார்கெட். அப்போ சோர்ஸ்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், டார்கெட்லேயும் ஆன்சர் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லெங்த் ஃபங்க்ஷன். இதை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா strlen, இதுதான் ஷார்ட் ஃபார்ம். இதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, இதெல்லாம் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து பாருங்கள், சோர்ஸில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் லெங்த்துக்குள்ளே இந்த வேரியபிளை நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அதில் நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எனக்கு ஆன்சராக போடும். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும், 1 2 3 4 5 6 7 8. ஈவன் ஒரு ஸ்பேஸை கூட அது ஒரு கேரக்டராக எடுத்துக்கும். ஸோ அப்போ ஸ்பேஸுக்கு ஒன்று கவுண்ட் ஆகும். அப்போ 8க்கு அப்புறம் இது 9, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, 10 11 12 13 14 15 16. ஸோ என்னோட லெங்த் ஆஃப் த கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ரெட் அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அப்போ எத்தனை கேரக்டர் காமிக்கும். ஸோ லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் சோர்ஸ் வந்து ரெட்டுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட வேர்டு ரெட், அப்போ எத்தனை கேரக்டர் இருக்குது 3. ஸோ இட் டிஸ்பிளேஸ் த வேல்யூ ஆஸ் 3 in the output screen. ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் லெங்த். இப்போ உங்கள் பேரை கொடுத்தா கூட உங்கள் பேரில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி இன்புட் வந்து இன்டீஜர் ஃபார்மில் அது மாற்றி கொடுக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் லெங்த் ஃபங்க்ஷன். Now we are going to see the string comparison. Compare பண்ணுறது, ரெண்டு ஸ்ட்ரிங்கு ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் கம்பேரிசன் வரும். string 1 string 2, string 1 string 2. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா string 1 string 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா எனக்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பேரிசன், strcmp. அந்த கம்பேரிசனாக cmpன்னு போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் S1 வந்து கிரேட்டராக இருக்குது, S2ஓட கிரேட்டராக இருக்குன்னா ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அது டிஸ்பிளே பண்ணும். இல்லை அதுவே வந்து எனக்கு லெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரிங் 1 லெஸ் தான் ஸ்ட்ரிங் 2வாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். மோஸ்ட்டாக நமக்கு என்ன கிடைக்கணும் ஸ்ட்ரிங் கம்பேரிசன்லாம், ரெண்டு ஸ்ட்ரிங்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருந்தால் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன். அதை வந்து CAT அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக எழுதுவோம், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். இதில் வந்து கன்கார்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவை வந்து ஜாயின் பண்ணுறது தான் கன்கார்டினேஷன். இப்போ என்னோடய டார்கெட் வேரியபிளில் வந்து கம்ப்யூட்டர்னு வேல்யூ இருக்குது, இன்னொரு ஒரு சோர்ஸ் வேரியபிளில் சயின்ஸுன்னு இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரிங் கேட் ஆஃப் டார்கெட் வேரியபிள் சோர்ஸ் வேரியபிள் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது ரெண்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குது கம்ப்யூட்டர், சோர்ஸில் என்ன வேல்யூ இருக்குது சயின்ஸ், இது ரெண்டு ஜாயின் ஆகி அவுட்புட்டில் எனக்கு காமிக்கும். ஸோ கன்கார்டினேஷன் மீன் ஜாயினிங் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் விச் இஸ் கால்டு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். நம்ம சப்போஸ் இது சோர்ஸை நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு டார்கெட் அப்போ போட்டேன்னா என்ன அவுட்புட் கிடைக்கும், சோர்ஸில் என்ன இருக்குது சயின்ஸ்,
டார்கெட்டில் என்ன இருக்குது கம்ப்யூட்டர். அப்போ சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு மாறும். இப்போ நம்ம கொடுக்குற வேரியபிள் பொசிஷனை பொறுத்து தான் ஸோ அது ரெண்டு வார்த்தையும் அது ஜாயின் பண்ணி காமிக்கும். ஸோ ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஜாயினிங் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். இப்போ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ரெண்டு வேரியபிளையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். எது ஃபஸ்ட்டு வேரியபிள் வரணும், எது செகண்ட் வேரியபிள் வரணும்னு நம்மளோட இஷ்டம் தான் அது. ஸோ வி கேன் ஏபிள் டு கிவ் எனி வேரியபிள் ஃபர்ஸ்ட் ஆஸ் வெல் அஸ் செகண்ட். பட் ஸ்ட்ரிங் காப்பியில் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டார்கெட் தான் ஃபஸ்ட்டு வரணும். எதில் நான் காப்பி பண்ண போகிறனோ அந்த வேரியபிளை தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எதில் ஆல்ரெடி எனக்கு வேல்யூ இருக்கோ அதை வந்து செகண்டில் கொடுக்கணும். அப்போ சோர்ஸில் இருக்கிறது எங்கே காப்பி ஆகும்னா டார்கெட்டில் காப்பி ஆகணும். ஸோ இதை ஒன்று மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மீதி எல்லாம் நம்மளோட இஷ்டத்துக்கு வேரியபிளோட வேல்யூஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்கு கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ டார்கெட்டையும் சோர்ஸையும் நம்ம மாற்றி கூட போட்டுக்கலாம். அப்போ நம்ம மாற்றி போடும்போது சயின்ஸ் கம்ப்யூட்டர் வரும். இல்லை டார்கெட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு சோர்ஸை செகண்ட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டில் என்ன வேல்யூ இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு வரும். ஸோ ஆஸ் அவர் விஷ் வி ஹாவ் டு கிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்பர். இப்போ ஸ்ட்ரிங் அப்பர்னா நான் அப்போ இன்புட் எப்படி கொடுக்கணும், லோயரில் தான் கொடுக்கணும். அப்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் 1 கொடுத்துட்டேன்னா நான் என்னோட இன்புட் வந்து லோயர் கேஸில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அப்பர் கேஸ்க்கு அது மாற்றி காமிக்கும். ஸோ த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் அப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லோயர். இதுக்கு வந்து லோயர்னு ஃபுல்லாக எழுதக்கூடாது, LWR அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸ்ட்ரிங் லோயர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் 1 ஆஃப் Tயில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அது வந்து நான் கேப்ஸில் கொடுக்கணும். லோயருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அப்போ இன்புட் எப்படி கொடுக்கணும், நம்ம கேப்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ இஃப் யூ கிவ் அ கேபிட்டல் லெட்டர் இட் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்சஸ் த ஸ்மால் லெட்டர். ஓகே, ஸ்ட்ரிங் LWR ஸ்ட்ரிங் லோயர் ஃபங்க்ஷனில் இந்த வேரியபிள் நான் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்குது, கேபிட்டல் லெட்டர் இருக்குது, அப்பர் கேஸ் ஆஃப் வேல்யூ இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன் டிஸ்பிளே இட் ஆட்டோமேட்டிக்லி ஷோஸ் as a lower case function. Okay students, up to this you have to learn for your December monthly test. So thoroughly properly all the predefined function with the definition as well as example which is given in your book. Refer your book. Please learn up to this. So up to this you have for your December monthly exam. All the best. So prepare nicely. So remaining part of the lesson we can see in the after monthly test. Okay. Thank you so much.